ஹாய் மக்களே, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். நம்ம அதிகமாக விலை கொடுத்து பேக்கரியிலலாம் வாங்குகிற ஒரு ஸ்வீட்டு நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டினால் நம்ம செய்யும்போது அது எவ்வளோ அழகாக டேஸ்டியாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எவ்வளோ இது ஈஸி இந்த பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்க. சரி, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்த்தா அது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்புக்கு 2 கப்பு நான் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 சிட்டிகை நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய்யாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதையே நம்ம இந்த மாவு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மாவுக்குள்ளே ஃபுல்லாக ஒன்றுக்கு ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணி அதிகமாக போக வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ நம்ம பிசையுமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அதனால உங்களால் எவ்வளோ பிசைஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு வாட்டி பிசைஞ்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நம்ம இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பண்ண அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் இல்லைன்னா நம்ம டீ வைக்கிற எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லையா, பவுல், அதுக்கு ஒரு பவுல் ஃபஸ்ட்டு சர்க்கரை, 1.5 பவுல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் தண்ணி அதில் நான் ஊற்றியிருக்கேன். அதே ஊற்றி ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம இதையே கொதிக்க விட போகிறோம். சர்க்கரை பானி நம்ம செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஆனால் நம்ம இனி இது கொஞ்சம் சுண்ட வைக்கணும். ரொம்ப கம்பிப்பதம் கிடையாது, ஆனாலுமே கொஞ்சம் நல்ல திக்காக நம்ம வர வரைக்கும் நம்ம இது பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போதே தண்ணியோட்டர் தான் நமக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டான ஒரு இது வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா ஸ்பூன்லேருந்தே கீழே விழுகாமல் இருக்குது. இந்த மாதிரி திக்னஸ் நமக்கு இருக்கணும். நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது நம்ம கை ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஆனால் கம்பி பதம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு போகவும் தேவையில்லை. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு அதை பண்ண அங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்மளோட சப்பாத்தி மாவு, நம்மளோட ஸ்வீட்டுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கிறோம் மாவை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு கீழே நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷேப்பாக நம்ம தான் செஞ்சு எடுக்க போகிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு இதில் இருக்கும் பாருங்கள், அதே ஷேப்பில் நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க.
ஆயில் சூடாகவும் நம்ம இதையெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேலால் பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக உங்களுக்கு தெரியும், உள்ளே கொஞ்சம் வேகணும், அதுக்கு தான் லோ ஃப்ளேமில் வைக்க சொன்னோம். ஸோ நம்ம அதை ஃப்ரை பண்ணி நம்மளோட சுகர் பேன் இருக்கும் இல்லையா, அதிலே அப்படியே அந்த சூடோடவே நம்ம அதுக்குள்ளே போட்டு டிப் பண்ணி நம்ம வேறு ஒரு 1 or 2 மினிட்ஸ் போட்டுட்டு நம்ம எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அப்படி நம்மளோட எல்லா ஸ்வீட்டுமே நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம டிப் பண்ணி எடுத்து போட்டு வச்சிடலாம். உங்களுக்கே தெரியுது எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. நம்ம இப்படி தான் நம்ம ஒவ்வொன்று க்ரியேட்டிவாக நம்ம திங்க் பண்ணி நம்ம செஞ்சு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம விருந்தாளிகளுமே வந்தாங்கன்னா, ஐயோ இது என்ன இப்படி செஞ்சுருக்காங்க, அவங்க இதை எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு கூட்டிகிட்டு அப்படி யோசிப்பாங்க. நம்மளுடைய அழகான ஸ்வீட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மேலே கொஞ்சம் கிறிஸ்பி, உள்ளே கொஞ்சம் சூயிங்காக நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அசத்துங்க. அப்புறம் மறக்காமல் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், யார் பார்த்தாலும் சரி. அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் இந்த ஆளுங்கிற ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம செஞ்சுருக்கிற எல்லா ஷேப்புமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டாடா, பாய்.